ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு பேய் கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே நடந்த ஒரு 3 பேய் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து இந்த பேய் இருக்குது இல்லைங்கிறத விட இந்த பேய் கதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த நைட் டைமில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு அப்படியே அந்த பேய் கதையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேய் கதை உருட்டுவாங்க தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு அதாவது எனக்கு இல்லை, நேரடியாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எனக்கு வந்த ஒரு 3 உண்மையான பேய் கதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது பல்வேறு காலகட்டங்களில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், உண்மை சம்பவம். அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒன்று இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆனால் இந்த பேயின்றதை வந்து நான் இது வரைக்கும் கண்ணில் பார்க்கல. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படின்றது அது ஒரு எவிடன்ஸ்ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த 3 ஸ்டோரியும் வந்து என்னை யோசிக்க வச்ச ஒரு சில விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தர் சொல்லும் போதே நமக்கு தெரியும்ல, அவங்க வந்துட்டு சும்மா சொல்கிறாங்களா, ஒரு பேசிக் சைக்காலஜி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லப்பட்ட விஷயங்கள், உண்மையிலே பேயை பார்த்துட்டோம் அப்படின்னு சீரியஸாக சொல்லப்பட்ட 3 கதைகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து எப்போ நடந்ததுன்னா, நான் வந்து இப்போது ஸ்கூல் படிச்சிட்ருக்கேன். ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் வந்து நான் படிச்சிட்ருக்கேன். அப்போ என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, அவங்க வந்து ஒரு நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எஸ்டர்டே வந்து ஈவினிங் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோ அவருடைய பிரதர், தம்பி 3 பேரும் வந்து டியூஷன் முடிச்சுட்டு சைக்கிளில் வராங்க. அப்போ சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டார்க்கான ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளக்கரை இருக்கும். நைட் டைமில் ஒரு 6-7:30க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப டார்க்கான பிளேஸு. ஸ்ட்ரீட் லைட் கூட எதுவுமே இருக்காது. ஒரு 6-7 மணிக்கு மேலேயே மேக்ஸிமம் அங்கெல்லாம் வண்டி போகாது. இப்போ அந்த ஏரியா கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு ஹாரர் பிளேஸாக தான் இருக்கும். ஒரு 6-7 மணிக்கு மேலே போகவே வண்டி கூட போகாது. அவ்வளோ ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கும். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த ரோடு வந்து ஒரு டெட் எண்டு, இப்படி போய் ஒரு மேடு ஏறி இப்படி போகும். அந்த டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடம் வந்து சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு, இன்னொருத்தர், அப்புறம் தம்பி 3 பேர் வராங்க. டியூஷன் முடிச்சுட்டு சைக்கிளில் வராங்க. எப்பயுமே அவங்க ஆஸ் யூஸ்வலாக வந்துட்டு அந்த கார்னர் டச் ஆகி தான் போவாங்க. பட் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா அந்த மேட்டு மேலே இப்படி மேலே ஏறி இப்படி வரலாம், அப்படி ஒரு ஃபன்னுக்காக இப்படி போயிட்டு வராங்க. ஓகேங்களா? அப்படி வரும்போது, இப்படி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குளக்கரையில் ஏதோ ஒரு லேடியோட உருவம், ஒரு லேடி வந்து உட்காண்ட்ருக்காங்க. உடனே பார்த்தோன்னே 3 பேருமே பயங்கரமாக பயந்துட்டு, இது வந்து பேய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டோரியை வந்து அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்னடா, என்ன இன்சிடெண்ட், என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்கும்போது இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பேய் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்து ஃபீவராமா ஃபுல்லாக. அவர் அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போகல, அவர் வீட்டிலே இருக்கார் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம். யாரோ ஒரு லேடி எதுக்கோ உட்காந்துருக்காங்க, இதை போய் யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு பேயின்றீங்க அப்படின்றதுக்கு அவங்க வந்துட்டு அவ்வளோ சீரியஸாக, அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சீரியஸாக சொன்னான். இல்லைடா, கன்ஃபார்மாக அது நான் பார்த்தேன், நான் என் கண்ணால் பார்த்தேன், அப்படி ஒரு த்ரில்லிங்கு. அதுவும் அந்த குளத்துக்கிட்ட ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, அதை தாண்டி ஒரு உருவம் வந்து உட்காண்ட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீரியஸாக லாஸ்ட் வரைக்குமே அது வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒரு காமெடியாக போகவே இல்லை. அவ்வளோ சீரியஸாக அவங்க சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவோ கலாய்ச்சாலும் உண்மையிலே இது நடந்தது அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூலில், நானும் அவனும் வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டாக இருந்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னு சொன்னாங்க இல்லைங்களா. நாங்கள் எல்லாமே அப்படியே காலேஜ் வரைக்கும் ஒட்டுக்க அப்படியே ட்ராவல் ஆகிறோம். காலேஜ் வந்துட்டோம். இப்போ காலேஜில் வந்து எனக்கு புதுசாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். சரிங்களா?
ஸோ அந்த ஃப்ரெண்டும் நானும் வந்துட்டு இந்த இன்சிடென்ட் பற்றி ரொம்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஸ்கூல் படிக்கும்போது இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் 2 பேத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உடனே நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போகலாம். ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் பிளான் பண்ணுறோம், போய் பார்க்கலாம். அந்த போகிற காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடென்ட் பற்றி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிட்டு ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோம். ஏன் நாங்கள் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, அந்த பிளேஸ் வந்து எப்பயுமே ஒரு ஹாரராகவே இருக்கும். ஒரு 6, 7க்கு மேலேயே நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போக முடியாது. அப்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் அப்போ ஒரு நைட் 9 மேலே ஆச்சு. 10:30 கிட்ட இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு பிளான் பண்ணி வீட்டிலலாம் டைம் சொல்லிவிட்டு அவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து நைட்டு போகிறோம். ஒரு 7:30க்கு மேலேயே அந்த இடம் வந்து ரொம்ப ஹாரராக இருக்கும். வண்டி எதுவுமே இருக்காது. அப்போ நாங்களாம் போகிறோம். போயிட்டு இது எடுத்துகிட்டு போகிறோம். சைக்கிளில் போகிறோம். நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் அவன் அந்த பேய் பார்த்தேன்னு சொன்னீங்களா அவன், 3 பேரும் போகிறோம். ஓகேங்களா? அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கலான்ட்டு போகிறோம். போயிட்டு அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, பேய் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஹாரரான பிளேஸு. ஃபுல் இருட்டு, சுடுகாடு, அப்படியே ஒரு குளம், அதில் ஒரு ரோடு, ஒரு சின்ன ரோடு, அதில் அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது யாராக இருந்தாலும் பயம் இருக்கும். அந்த ஒரு நார்மல் பயம் இருந்துச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எக்ஸாக்டாக அவங்க பேயை பார்த்த அந்த இடத்த வந்து அவன் சொல்கிறான், இங்கே தாண்டா பார்த்தோம் அப்படின்ட்டு. நாங்கள் ட்ராவல் பண்ணி அப்படி போகிறோம். ஆக்சுவலாக அது 2 இயர்ஸ் இல்லை, 1 இயர் கேப் தான். 11th ஸ்டாண்டர்ட் 12th படிக்கும்போது ஆக்சுவலாக நடந்த விஷயம் ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட் இயரில் நாங்கள் இதை போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கரெக்டாக அந்த மேடு ஏறி நாங்கள் போகிறோம். பேய் எந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னாங்களோ அந்த எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம். பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம். இருட்டில் வந்துட்டு சுடுகாடெல்லாம் இருக்குது. ஒரே பயம். அந்த இடத்துலேருந்து டக்குன்னு வரணும், வேகமாக வரணும் அப்படின்ட்டு. ஒன்று அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய் வரணும், இல்லைனா நீங்கள் சுடுகாட்டுக்குள்ளே வந்து தான் வரணும். அந்த ரோடு சுடுகாட்டுக்குள்ளே பூந்து வரும். அப்போ நாங்கள் பார்க்குறோம், அந்த இடத்துல பேய் எதுவுமே பெருசாக இல்லை. அப்போ நம்ம அந்த சின்ன பசங்களுக்குள்ளே காலேஜ் படிக்கும்போது ஒரு விளையாட்டை நம்ம பண்ணுவோம்ல. என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நாங்கள் வேகமாக சைக்கிளில், நானும் என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடி வேகமாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். அவன் பின்னாடியே வரான். வந்துட்டு தெரிச்சடிச்சு அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேய் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் செகண்ட் டைம் போகும்போது பார்க்கல. பட் அந்த ஆர்ஆர் பிளேஸும் அந்த இருட்டும் வந்து கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஸ்டோரி மறக்க முடியாது. இந்த பிளேஸில் நாங்கள் பார்த்தோண்டான்றது அது ஒரு நம்புகிற மாதிரியாக இருந்துச்சு. அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் வந்து உண்மையிலே பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப நம்பினோம். ஸோ என்னென்னா, இப்போ நிறைய பேர் பேய் விளாக்லாம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், அந்த டைமில் வந்துட்டு இந்த இன்டர்நெட், இப்போது இந்த டேட்டா ஃபெசிலிட்டி ஜியோலாம் வரல. 2012 அந்த டைமில் 2011 அந்த டைமில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போல்லாம் இந்த பெருசாக விளாகிங் அதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலைல்ல, நம்ம தமிழ் விளாகர்ஸ்லாம். ஸோ அப்போல்லாம் இந்த கேமராலாம் வச்சுட்டு நம்ம போய் விளாக் பண்ணியிருந்தோம்னா அது அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம், இது ஒரு இன்சிடென்ட் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. 2வது ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. இதுவும் ஒரு ஸ்டோரி தான். என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன ஸ்டோரி தான். இது என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக என் கூட படித்த ஒரு பொண்ணு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. ஓகேங்களா? நாங்களும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டுக்கு நான் போவேன். சரிங்களா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் நானும் அவங்களும் வெளியே போயிட்டு வரோம் பைக்கில். என்னோடய வண்டியில் வந்துட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் லேட்டுனா ரொம்ப லேட் இல்லை, ஒரு 7:30 8 இருக்கும். அப்போ வந்து நாங்கள் வரோம். ஓகேங்களா? இந்த பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஹாரர் பிளேஸு. ஓகேங்களா? கோயம்புத்தூர்லேயே இது இன்னொரு ஹாரர் பிளேஸ். அந்த பிளேஸ் நேம் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன். இந்த பிளேஸும் ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுடுகாடு, சின்ன ரோடு, ஸ்ட்ரீட் லைட் அவ்வளோவா இருக்காது. ரொம்ப நைட் டைமில் போனால் மெயினாக அந்த ஏரியாலாம் என்னென்னா, ரொம்ப மிட் நைட்டில் போகும்போது அந்த இடத்துல இந்த கொள்ளையடிக்கிறது, நம்ம பொருளை அடித்து பிடுங்குறது, இந்த மாதிரி ரொம்ப தெஃப்டெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி டேஞ்சரும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஏரியாலாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு 6-7:30 மேலே போயிட்டாலே ரொம்ப டார்க் பிளேஸாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஏரியாவில் அது ஒரு ஷார்ட்கட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான். ஒரு
சின்ன ரோடு தான், ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கு. அது ஆக்சுவலாக அது வழியே கிடையாது. அது டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த இடத்துல போய் முடியும். ஒரு சின்ன ஒரு கருப்புசாமி கோயிலோ ஏதோ ஒன்று சின்ன கோயில் இருக்கும். அதில் போய் முடியும். 2 சைடுமே காடு. ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த ரோடு. ஓகேங்களா. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பைக்கில் வந்துட்டுருக்கோம். அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் அவங்களும் இன்னொருத்தவங்களும் யாரோ ரிலேட்டிவ் 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தாங்களாமா, ஒரு உருவம் வந்து ஒரு பிளாக் ஷேடோ அவங்க ரைட் சைட்லேருந்து அப்படியே கிராஸ் ஆகி அந்த அந்த லெஃப்ட் சைடு ஒரு ரோடு சொன்னோம்ல, அதில் அப்படியே நேராக போகுதாமா. இவங்க பார்த்துட்டே இருக்காங்களாமா. டெட் எண்டில் அந்த கருப்புசாமி கோயில் வரைக்கும் போச்சு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத நான் வண்டியில் வந்துட்டுருக்கோம் என்கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த பிளேஸ் வரும்போது என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே பகீர்னு இருந்துச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது அவன் வந்து ரொம்ப சீரியஸாக சொன்னான். உண்மையிலேடா நம்பலையாடா, நான் சீரியஸாக பார்த்தேன்டா, பார்த்துட்டு இந்த மாதிரி என் பிரதர் அவரு கூட ரொம்ப பயந்துட்டாங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு, லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் பேய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீரியஸாக சொன்னாங்க. அந்த விஷயமே என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அது இல்லாமல் நமக்கு தெரியல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம பார்க்காத வரைக்குமே அது நமக்கு ஒரு கதை தானே, சரிங்களா. இது ஒரு இன்சிடெண்ட், செகண்ட் இன்சிடெண்ட். அண்ட் தேர்ட் இன்சிடெண்ட், 3வது ஒரு இன்சிடெண்ட் வந்து இது ரொம்ப 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 முக்கியமான இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் தான் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சது, ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா இது எப்போ நடந்ததுன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பேய் கதை சொன்னேன்ல, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பையன் பேர் வந்து வெங்கின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்துட்டு அவனுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு விளாக் பண்ணணும் அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பட் பண்ணதில்லை. ஓகேங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது பசங்கள்லாம் பேய் பார்த்தாங்க அப்படின்ட்டு. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு போயிட்டு அந்த இடம் போய் பார்த்துட்டு வந்தோம், பேயெல்லாம் இல்லைன்ட்டு. ஸோ அந்த பையன் அந்த பையன் பேர் வெங்கி, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவன் வந்து ஒரு பேய் கதை என்கிட்ட சொல்கிறான். ஆக்சுவலாக அவனும் என்ன மாதிரி தான், இது வரைக்கும் பேயெல்லாம் பார்த்ததில்ல, அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பார்த்தா நம்புவான் அந்த மாதிரி. அவன் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னான். எனக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்கள். ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு நாள் நைட் வந்து என்கிட்ட சொல்கிறான். என்னென்னா, நான் ஒரு நாள் மீட் பண்ணுறோம், டீ சாப்பிட்ருக்கோம். என்ன சொல்கிறேன், விக்கி இந்த மாதிரி நான் வந்து பேய் பார்த்துட்டேன் அப்படின்றான். நான் போடா வளராதரா, சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கா போடா அப்படின்னு. இல்லை நான் ரியலாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு. எதையா பார்த்துட்டு வந்துட்டு என்னடா போடா வளராது போடா என்னடா அப்படின்னா, இல்லை விக்கி நான் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே பேய் பார்த்துட்டேன், என்ன நடந்தது நான் கேட்குறேன். என்ன சரி என்ன நடந்து சொல்லு அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க சித்தப்பா வந்து இறந்துட்டாங்க, டெத்துக்காக இவன் போயிருக்கான். போயிட்டு அவங்க வீட்டில் அங்கே இருக்கிறான். இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது, ரயில்வே ட்ராக். அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கரமான ஒரு ஹாரர் பிளேஸ் தான். ரொம்ப நைட் டைம்லலாம் போக முடியாது, ரொம்ப தெஃப்ட்டு என்ன வேணால் நடக்கும் அந்த ஏரியாலலாம். இந்த கொலை கொள்ளை இந்த சம்பவம்லாம் நடக்க சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இடம் அந்த ஏரியா, அந்த இடமே அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் ஏரியாலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ் அவன் சொல்கிறான், அது வந்து என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. எனக்கும் அந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க சித்தப்பா இறந்துட்டாங்க, அவங்க அந்த கண்ட்ரோலன்ஸ்க்காக போயிட்டு நைட்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நைட்டு வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த வாக்கபிள் அப்படியே நடந்து போய் அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அவன் என்கிட்ட சொன்ன விஷயம் அப்படியே சொல்கிறேன். ஒரு லைட்டு என்ன ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டார்ச் லைட் வச்சு அடித்தா எப்படி ஒரு லைட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைட் வந்து எந்த விதமான சோர்ஸும் இல்லாமல் அப்படியே பிளிங்க் ஆகி மேலே வந்து இப்படி எரியுதாமா, பம்ப் ஆகி, ஓகேங்களா, எரியுதாமா. அந்த லைட் அப்படியே ரயில்வே ட்ராக்கில் வேகமாக ட்ராவல் பண்ணி அப்படி போயிடுச்சாமா. இது அவன் கண்ணு முன்னாடி அப்படியே போகுதாமா, அவன் பார்க்குறானாமா, சரிங்களா. நான் சொன்னேன், ஏதாவது தூரத்துலேருந்து ஏதாவது லைட்டு பிளிங்க் ஆகிருக்கும், இல்லை ரயில்வே சிக்னல் ஏதாவது அந்த லைட்டோட ஷேடோவாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னேன். அவன் சொன்னான், அவன் ஒத்துக்கவே இல்லை.
இல்லைடா அப்படிலாம் இல்லை, நான் எல்லாமே செக் பண்ணேன், இந்த லைட் சோர்ஸே இல்லை, இது அப்படியே இருக்குது மிதக்குது, இந்த லைட் அப்படியே ட்ராவல் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீரியஸாக அதை ரியலாகவே நான் பார்த்தேன், அது இது உண்மை அப்படின்ற மாதிரி என்கிட்ட டிக்ளேர் பண்ணி ரொம்ப டிபேட் பண்ணி பேசுகிறான். ரொம்ப நேரம் டிபேட் பண்ணி பேசணும். பட் அவன் எல்லாம் சொல்லிட்டான். பட் எனக்கு ஒரு பக்கம் அப்படியே உண்மையிலே பார்த்துட்டானா இருக்கோ, ஒரு வேளை நம்ம பார்க்காதனால அப்படி சொல்லக்கூடாதா என்ன எனக்கு தெரில. ஓகேங்களா. பட் இப்போ வரைக்கும் இதையும் ஒரு ஸ்டோரியாக தான் நான் எடுத்திருக்கேன். பட் இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏன்னா அவன் சொன்ன விதம் என்கிட்ட அவன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லணும், அந்த மாதிரி அவ்வளோ ரியாலிட்டிக்காக இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்றத சொன்னான். ப்ளஸ் அந்த பிளேஸும் ரொம்ப ஒரு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஒரு மர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கிற ஒரு ஏரியா தான். அதுவும் இல்லாமல் அங்கே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அந்த ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் அவன் சொன்ன ஒரு விஷயம், அங்கே வந்துட்டு ஒரு ஒரு இந்த ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சாமா. அங்கே இருக்க நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு போதையில் வந்துட்டு அப்படியே ரயில்வே ட்ராக்கில் வந்து விழுந்துருவாங்களாமா, ட்ரெயின் இடித்து நிறைய பேர் இறந்துருக்காங்களாமா அந்த பிளேஸில், பர்டிகுலர் பிளேஸில். ஓகேங்களா. ஸோ இந்த பேயை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. அவன் சொன்னான், பார்த்துட்டு பயந்து ஓடி வரானாமா. ஓடி வந்துட்டு அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் சொல்கிறானாமா, அண்ணா இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்துட்டேண்ணா, இப்படி போகுதுண்ணா அப்படி இப்படிங்கிறானாமா. உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாராமா, தம்பி நீங்களும் பார்த்துட்டீங்களா, நாங்களும் அடிக்கடி இங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது, நானும் பார்த்தப்பா ஒரு டைம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னாராம்மா. அவன் என்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயம் வந்துட்டு ஒரு செவி வழி கதையாக, பேய் கதையாக எனக்கு வந்த இன்சிடெண்ட். ஓகேங்களா. இதை நான் நம்புகிறேனா அப்படின்னா, நான் பார்க்காத வரையும் நான் நம்ப மாட்டேன். பட் ரொம்ப இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரொம்ப சீரியஸ், அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல், அவருக்கு வந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேய் கதை சொல்லணுமா, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரில. ஒரு வேளை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டாரா எனக்கு தெரில. ஓகேங்களா. பட் நான் பார்க்காத வரையும் இது எல்லாமே எனக்கு ஒரு கதை தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளே இருந்தது, ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இது ஒரு பேய் கதை ஸ்டோரி தான். ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த ஓஜா போர்டுன்னு சொல்லுவாங்க, ஓஜா போர்டு. ஓகேங்களா. இந்த ஓஜா போர்டு வந்து யாராவது நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, உண்மையிலேயே அது வந்து ஒர்க் ஆகுதா, அதை பற்றின ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். ஓஜா போர்டு உண்மையாக யாராவது ப்ளே பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பேய் நம்பிக்கை என்ன அப்படின்றது சொல்லுங்கள். சரிங்களா. ஃபைனலாக என்னோடய ஸ்டேட்மெண்ட் அதான், பேய் நான் பார்க்காத வரைக்கும் எல்லாமே ஒரு கதை தான். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக யோசிப்போம், பாசிட்டிவாகவே நடக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. பாய்.